பாட் டு பிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடைசியாக பார்த்த வீடியோவில் இயற்கையான முறையில் ரொம்ப எளிமையாக வீட்டிலையே ஈஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு அந்த ஈஸ்ட்டை வச்சு ஒரு சூப்பரான பன்னீர் பீட்சா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் அவன் இல்லாமல் கடாயில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிட்சா செய்ய தேவையான பிட்சா பேஸ், அப்புறமா பிட்சா சாஸ், இது எல்லாமே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். அதனால் வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பிட்சா பேஸ் பண்ணுறதுக்கு மாவு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக மெஷர்மெண்ட் கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. மைதா மாவு வேண்டாம்னு நினைக்கிறவங்க கோதுமை மாவில் கூட பண்ணலாம். இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. பால் பவுடர் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பால் பவுடர் ஸ்கிப் பண்ணிவிட்டு மாவு பிசையும் போது பால் ஊற்றிட்டு பிசைஞ்சுக்கோங்க. அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆலிவ் ஆயில் போட்டுக்கோங்க. ஆலிவ் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற ரீஃபைண்ட் ஆயில் கூட போட்டுக்கலாம். இப்போ இதோட நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச ஈஸ்ட் கலவையை அப்படியே ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். நான் 1/2 கப் மாவு போட்டு ஈஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஈஸ்ட் ரெசிபி பார்க்காதவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு பிசைஞ்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பால் பவுடர் இல்லாதவங்க இந்த ஸ்டேஜில் தண்ணிக்கு பதிலாக பால் ஊற்றிட்டு மாவு பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷமாவது இந்த மாவை நல்லா அழுத்தி நீங்கள் பிசையணும். முதல்ல கையில் ஒட்டும். அதுக்கப்புறமா இதை நல்லா ஒரு ஒர்க் ஏரியாவில் போட்டு நல்லா இழுத்து நீங்கள் பிசைஞ்சிங்க அப்படின்னா கையில் ஒட்டாமல் நல்லா மாவு திரண்டு வரும். பாருங்கள், இப்போ நல்லா கையில் ஒட்டாமல் நல்லா மாவு சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. மாவு பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு இருக்கணும். இதுக்கு மேலே நீங்கள் இழக்கமாக மாவு பிசையக்கூடாது. இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ இதை ஒரு பவுலில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாவு போட்டுருங்க. இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சிட்டிங்க அப்படின்னா மாவு காயாது. இப்போ இதை ஒரு கவர் போட்டு மூடிட்டு ஒரு 3 மணி நேரம் அப்படியே இதை ரெஸ்ட்டில் விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த மாவு நல்லா பொங்கி வரும். இப்போ இதை நான் ஒரு 3 மணி நேரம் நல்லா ரெஸ்ட்டில் விட்டுட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள், மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு. இப்போ டெம்பரேச்சர் கொஞ்சம் சூடாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஒரு 2 மணி நேரத்தில் இது நல்லா பொங்கி வந்துடும். அதுவே நல்லா குளிராக இருக்குது அப்படின்னா ஒரு 3 மணி நேரமாவது எடுக்கும். இதுவே நம்ம நார்மலாக ரெடிமேடில் வாங்குகிற ஈஸ்டில் பண்ணும்போது ஒரு 1 மணி நேரத்துலேயே பொங்கி வந்துடும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். இப்போ இதை ஒரு ஒர்க் ஏரியாவில் போட்டுட்டு இப்போ ரொம்ப அழுத்தாமல் ஒரு தடவை லைட்டாக இதை பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவு நான் 2 போர்ஷனாக பிரிச்சுக்கிட்டேன். இன்றைக்கி ஒரு பிட்சா அவன் இல்லாமல் கடாயில் பண்ண போகிறேன், ஒரு பிட்சா அவனில் பண்ண போகிறேன். அதனால் நான் 2 போர்ஷனாக மாவை பிரிச்சுக்கிட்டேன். இது ஒரு கேக் டின்னோட பேஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற ஏதாவது பிளேட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக மாவு தூவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை இதில் வச்சுட்டு நல்லா கையால் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கையால் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ண தெரியலை அப்படின்னா ஒரு சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா இதில் போட்டுக்கோங்க. இப்போ இது மேலே ஒரு ஃபோர்க்கை வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி குத்தி குத்தி விட்டுக்கோங்க. சைடில் ஒரு 1 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு உங்கள் விரலால் இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு ஈர துணி இல்லைன்னா ஏதாவது ஒரு கவர் போட்டு மூடிட்டு ஒரு அரை மணி நேரம் இதை நம்ம ரெஸ்ட்டில் விட்டுலாம். அப்போ கொஞ்சம் பொங்கி வரும். நான் இன்னொரு பீட்சா அவனில் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த 2ஐயும் நம்ம ஒரு அரை மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம். இப்போ இந்த கேப்பில் நம்ம பீட்சா சாஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி மேலே இந்த மாதிரி ஒரு கிராஸாக கீரல் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம தக்காளி அதுக்கப்புறம் அந்த தோலை உரிக்க போகிறோம். அதுக்காக தக்காளி போட்டுட்டு இதோடவே ஒரு வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்ததாக நல்ல கலருக்காக ஒரு 4 காஷ்மீரி மிளகாய் போட்டுக்கோங்க. இது போடும்போது உங்களுக்கு காரம் இருக்காது, ஆனால் சாஸுக்கு நல்ல கலர் கிடைக்கும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் நல்லா வேக விட்டுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தக்காளியை மட்டும் எடுத்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணியில் போட்டுக்கோங்க. இதோடவே நம்ம சேர்த்து வேக போட்ட வெங்காயத்தையும் காஷ்மீரி மிளகாவையும் தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துட்டு அதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் தக்காளியை ரூம் டெம்பரேச்சரில் போட்டதுக்கப்புறமா
அது மேலே இருக்கிற தோலை மட்டும் நல்லா உரிச்சு எடுத்துட்டு தக்காளியை எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இதோடவே வேக வச்ச வெங்காயத்தையும் காஷ்மீரி மிளகாவையும் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் போட்டுக்கலாம். ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 5-6 பல் பூண்டை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டை வந்து ரொம்ப நேரம் ரொம்ப மொறுமொறுன்னு வர்ற அளவுக்கு வதக்கக்கூடாது. பூண்டை வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வதங்கணும். அந்த அளவுக்கு வதங்கினா போதும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதோட நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. மூடிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நான் 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு திறந்துட்டேன். இப்போ இதோட நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஆரிகானோ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே இதோட நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் இட்டாலியன் மிக்ஸ்டு ஹெர்பு நான் சேர்த்துருக்கேன். இதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக இதோட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இன்னொரு 5 நிமிஷத்துக்கு கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த தக்காளியோட பச்சை வாசனை நல்லா போகணும். அதே சமயம் இது கொஞ்சம் வத்தி வரணும். அந்த அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ வந்து 5 நிமிஷம் கழித்து நான் மூடியை திறந்துருக்கேன். பாருங்கள், இப்போ கொஞ்சம் சுண்டி நல்லா வத்தி வந்திருக்கு. இந்த அளவுக்கு உங்களுக்கு சாஸ் திக்னஸ் இருந்தால் தான் நம்ம வந்து பிட்சாவில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளோட சூப்பரான பிட்சா சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு பாட்டில்லையோ ஏர்டைட் கண்டெய்னர்லையோ போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ வந்து அடுத்ததாக பன்னீரை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 150 கிராம் அளவுக்கு பன்னீரை நல்லா சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டு அந்த எண்ணெயில் நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே பன்னீரில் நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் தயிர் இதோட சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா மொறுமொறுன்னு ஃப்ரை ஆகிற அளவுக்கு நீங்கள் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதுக்கப்புறமா நம்ம பேக் பண்ண போகிறோம். அதனால் ஒரு பாதி அளவு இது எல்லாம் நல்லா வெந்தால் போதும். இப்போ இது எல்லாமே கொஞ்சம் பாதி அளவு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் வேற ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக நல்லா மொறுமொறுன்னு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா பேக் பண்ணும்போது இந்த பன்னீர்லாம் கருகிடும். அதனால் ஹாஃப் குக் மட்டும் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் இன்றைக்கி பிட்சா பண்ண தேவையான கேப்சிகம், க்ரீன் ஆலிவ்ஸ், ஆனியன்ஸ் எல்லாமே நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட நீங்கள் வந்து மஷ்ரூம், கார்ன் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். சிக்கன் கூட போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட பிட்சா பேஸ் வந்து கொஞ்சம் 1/2 மணி நேரம் நம்ம ரெஸ்ட்டில் வச்சுருந்தோம். நல்லா பாருங்கள், கொஞ்சம் உப்பி எழும்பி வந்திருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச பிட்சா சாஸை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. சைடில் வந்து அந்த 1 இன்ச்சு அளவு மட்டும் கேப் விட்டுட்டு மீதி எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம சீஸ் போட்டுக்கலாம். சீஸ் வந்து நான் மொசரெல்லா சீஸ் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன சீஸ் இருக்கோ அந்த சீஸ் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச கேப்சிகம் போட்டுக்கலாம். நான் வந்து 3 கலரில் இன்னைக்கு கேப்சிகம் போட்டிருக்கேன். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா க்ரீன் ஆலிவ்ஸ் தான் இருந்துச்சு, அதையும் வந்து போட்டிருக்கேன். ஆலிவ்ஸ்லாம் இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்ச பன்னீரையும் போட்டுக்கலாம். இந்த பன்னீர் பண்ண மாதிரியே நீங்கள் வந்து சிக்கனையும் ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் வச்சுக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு மேலே வேணும்னா இன்னும் கொஞ்சம் சீஸ் போட்டுட்டு கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் போடும்போது நீங்கள் பேக் பண்ணுறப்ப இதுக்கு மேலே வந்து ட்ரை ஆகாது. இப்போ இதை வந்து நம்ம கடாயில் எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம கடாயை வந்து மூடி போட்டு மூடி அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச பீட்சாவை
இது உள்ளே வச்சுக்கலாம். இதில் வந்து கடாயில் உப்பு எதுவுமே போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. வச்சுட்டு இப்போ இதை மூடி போட்டு மூடி அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நல்லா பேக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான பீஸா ரெடி ஆகிடும். இப்போ இதே மாதிரி இன்னொரு பீட்சா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நான் அவனில் வைக்க போகிறேன். அவனில் வந்து 180 டிகிரியில் ஒரு 25 நிமிஷம் வச்சு நம்ம பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா பீட்சா ரெடி ஆகிடும். இப்போ நம்ம கடாயில் வச்ச பீட்சா வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. சைட்லலாம் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம கடாயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம அவனில் வச்ச பீட்சாவும் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்த இதே ப்ரொசீஜர் படி நீங்கள் வந்து பீட்சா செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப கடையில் வாங்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பீட்சா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.